إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே வசியத்தும் குடும்ப பொறுப்பும் என்கின்ற ஒரு தலைப்பில் வசியத்தோடு தொடர்புடைய ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, வசியத் என்கின்ற இந்த வார்த்தையை பொதுவாகவே மனிதர்களுடைய எல்லோருடைய வாழ்வின் நடைமுறையிலும் நாங்கள் என்ன செய்யலாம், காணலாம். இஸ்லாமிய சமூகம் அல்லாது ஏனைய சமூகங்களிலும் பொதுவாக மற்றவர்களுக்காக உயில் எழுதி வைப்பது, அவர்களுக்காக அதாவது ஒரு செய்தியை சொல்லி வைப்பது என்கின்ற வளமை பொதுவாகவே எல்லா சமுதாயத்திலும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருவர் மரணித்துவிட்டால் அந்த மரணத்தின் பின்னால் தனது சொத்து யார் யாருக்கெல்லாம் போய் சேர வேண்டும், அதுபோல தனது உபதேசங்கள் என்னென்ன, தனது ஜனாசாவை எப்படி நடத்த வேண்டும், அதுபோல யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுக்க வேண்டி இருக்கிறது, யாரிடமிருந்தெல்லாம் வாங்க வேண்டி இருக்கிறது என்பது போன்ற செய்திகளை சொல்வதுதான் வசியத் என்கின்ற அந்த ஒரு மரபாக ஒவ்வொரு சமுதாயத்திலும் பேணப்பட்டு வருகிறது. இஸ்லாமிய சமுதாயத்திலே இது அரபு மொழியில் வசியத் என்று சொல்லி அறியப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டம், இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஆரம்ப காலகட்டத்திலும் சொத்து பங்கீடை அல்லாஹு தாலா கடமையாக்குவதற்கு முன்னால் இன்ன நபருக்கு இன்ன சொத்து போய் சேர வேண்டும் என்ற கடமையை அல்லாஹு தாலா குர்ஆனிலே இறக்குவதற்கு முன்னால், அந்த சட்டத்தை விதிப்பதற்கு முன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றிய செய்திகளை சொல்வதற்கு முன்னால் வசியத் அடிப்படையில் தான் சொத்துக்கள் என்ன செய்தன, பிரிக்கப்பட்டு வந்தன. இன்றைக்கு எப்படி ஏனைய சமுதாயத்திடத்தில் அந்த வசியத் என்கின்ற மரபடிப்படையில் சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு வருகிறதோ, மரணிக்கக்கூடியவர் இன்ன நபருக்கு இவ்வளவு போய் சேர வேண்டும், என் மகனுக்கு இவ்வளவு போக வேண்டும், என் மகளுக்கு இவ்வளவு என்ன செய்ய வேண்டும், போக வேண்டும் என்று சொல்லித்தான் சொத்துக்கள் என்ன செய்கின்றன, பிரிக்கப்படுவதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சட்ட ரீதியாக ஒரு சில ஒழுங்குகள் இருந்தாலும் கூட பொதுவாகவே அந்த இறக்கின்றவருடைய செய்தி தான் சொத்துக்களை பிரிப்பதற்கோ மற்றவைகளை செய்வதற்கோ ஒரு நடைமுறையாக இருந்து வருவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய சமுதாயத்தின் ஆரம்பத்தில் கூட இந்த வசியத் என்கின்ற அடிப்படையில் தான் சொத்துக்கள் என்ன செய்தன, பிரிக்கப்பட்டு வந்தன. அதற்கு பின்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஃபராயித் என்று சொல்லி சொத்துரிமை சட்டத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைக்கிறான். இன்ன நபருக்கு இவ்வளவு போய் சேர வேண்டும், மகளுக்கு இவ்வளவு போக வேண்டும், தாய்க்கு இவ்வளவு போக வேண்டும், தந்தைக்கு இவ்வளவு போக வேண்டும், மனைவிக்கு இவ்வளவு போக வேண்டும், அப்படி என்று ஒவ்வொரு கணக்கை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னவைகள் எஞ்சியவர்களுக்கு போக வேண்டும் என்றெல்லாம் செய்திகளை அல்லாஹு தாலா சொன்ன பின்னால் சொத்துக்களை வழங்குவதிலே, மகனுக்கோ மகளுக்கோ தாய்க்கோ இப்படி சொத்துக்களை வழங்குவதிலே வசியத்து சட்டத்தை இஸ்லாம் ரத்து செய்கிறது. வசியத் என்கின்ற நடைமுறையை இஸ்லாம் ரத்து செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது லா வசியத்த லிவாரிஸ், யாரெல்லாம் சொத்து பெறக்கூடிய தகுதி உள்ளவர் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லிவிட்டானோ, மகனுக்கு இன்ன சொத்து என்று அல்லாஹு தாலா சொல்லி இருந்தால், மகளுக்கு இன்ன சொத்து என்று அல்லாஹு தாலா சொல்லி இருந்தால், அவருக்கு இறக்கக்கூடியவர் வசியத்து செய்ய முடியாது. வசியத் என்கின்ற சட்டத்தை இஸ்லாம் ரத்து செய்கிறது. முழுமையாக அல்ல, யாருக்கெல்லாம் சொத்து போய் சேருமோ, அல்லாஹ்வுடைய சட்ட அடிப்படையில் யாருக்கெல்லாம் சொத்து போய் சேருமோ, அல்லாஹு தாலா குர்ஆனிலே இன்ன நபருக்கு 6இல் 1, இன்ன நபருக்கு 3இல் 1, இன்ன நபருக்கு அரைவாசி, இன்ன நபருக்கு இப்படியெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹு தாலா சட்டம் சொல்லி இருக்கிறானே, இவர்கள் யாருக்கும் ஒருவர் வசியத்து செய்ய முடியாது, இவர்கள் யாருக்கும் ஒருவர் வசியத்து செய்ய முடியாது என்ற இந்த சட்டம் வந்த பின்னால மகனுக்கு வசியத்து செய்ய முடியாது, மகளுக்கு வசியத்து செய்ய முடியாது, மனைவிக்கு வசியத்து செய்ய முடியாது, தாய்க்கு வசியத்து செய்ய முடியாது, தந்தைக்கு வசியத்து செய்ய முடியும், மரணிக்கின்றவருடைய தந்தைக்கு வசியத்து செய்ய முடியாது. இப்படி
வசியத் என்கின்ற சட்டத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால் சுருக்கி விடுகிறது. சொத்துக்கள் யார் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று அல்லாஹு தாலாவே என்ன செய்து விடுகிறான், தீர்மானித்து விடுகிறான். நாம் சொன்னாலும் சொல்லாது விட்டாலும் இஸ்லாமிய அடிப்படையில் இறந்தவர்களை இந்த மாதிரி சொத்து என்ன செய்யணும், போக வேண்டும் என்று இறைவனே என்ன செய்கிறான், வரையறுத்து விடுகிறான். எனவே வசியத் என்ற மரபு இந்த இடத்தில் தான் ஏனைய சமுதாயத்தை விட முஸ்லிம் சமுதாயத்திலே வித்தியாசப்படுகிறது. ஏனைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வசியத் என்பது உயிரெழுதி வைப்பது என்பது அல்லது இந்த நபருக்கு இது போக வேண்டும் என்று பரிந்துரை செய்வது என்பது பொதுவாகவே இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரெல்லாம் சொத்து பெற தகுதியுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, குறிப்பாக பொதுவாக பிள்ளைகள், இவர்கள் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, வசியத்து செய்ய முடியாது என்கின்ற சட்டத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் வசியத் என்கின்ற பகுதி இப்போ எங்கே முக்கியத்துவம் பெறுகிறது? இப்போ இந்த இடத்துல முக்கியத்துவம் இல்லாமல் போயிட்டு, உண்மையிலே வசியத்து இந்த உயில் எழுதி வைக்கிறது என்கிறது முக்கியத்துவம் பெற்றதே பிள்ளைகளுக்கு ஏதாவது போய் சேர வேண்டும் என்பதில் தான். இப்போ இஸ்லாம் அந்த பகுதி அப்படியே என்ன செஞ்சிருது, க்ளோஸ் பண்ணி விடுகிறது. அப்படி ஒரு வசியத்தை இஸ்லாம் இல்லாமலாக்கி விடுகிறது. அப்படி வசியத்து செய்திருந்தால் அந்த வசியத்தை கேன்சல் பண்ணி விட வேண்டும். அது இறந்தவர் மகனுக்கு டோட்டல் சொத்தும் போய் சேர வேண்டும் அல்லது மகளுக்கு முழு சொத்தும் போய் சேர வேண்டும் என்று வசியத்து பண்ணி இருந்தால் அந்த வசியத் நிறைவேற்றப்படக்கூடாது. அந்த வசியத் நிறைவேற்றப்படக்கூடாது என்ற சட்டத்தை இஸ்லாம் என்ன செய்து விட்டது, வகுத்து விட்டது. உண்மையிலே வசியத் அதுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் இஸ்லாம் சொத்துரிமை என்கின்ற ஒரு பகுதியை அறிமுகப்படுத்தி இன்ன நபருக்கு இன்ன விஷயங்கள் சேர வேண்டும் என்பதை வரையறுத்து வசியத் என்பதை ரத்து செய்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த இடத்திலிருந்து வசியத் என்பது சுருக்கமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பகுதிக்கு என்ன செய்கிறது, அதனுடைய பெரும்பகுதி செல்வாக்கு செலுத்துகிறது. சமூக நலன்களுக்கு, சொத்துக்கள் போய் சேராத உறவுகளுக்கு, அதே போல கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு, பொது விஷயங்களுக்கு என்று வசியத் பெரும்பகுதியை என்ன செய்கிறது, ஆட்கொண்டு விடுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் வாஜிபான வசியத், கட்டாயம் செய்யப்பட வேண்டிய வசியத். வசியத்தை செய்கின்றவர் கட்டாயம் அந்த வசியத்தை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்கின்ற பகுதி ஒரு குறிப்பிட்ட பகுதி தான். அது என்ன, இவர் ஒரு நபருக்கு கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படி என்றால் அந்த கடன் எழுதப்படாமல் இருந்திருந்தால், அந்த கடன் சாட்சியோடு எழுதப்படாமல் இருந்திருந்தால் அவருக்கு இவர் வசியத்து செய்வது கடமை. ஏனென்றால் அவர் மௌத்தாயின பின்னால் எனக்கு இவ்வளோ கடன் தர வைக்கின்னு சொல்லுவார். சாட்சி என்னன்னு கேட்டால் சாட்சி எதுவுமே என்ன இல்லை. அப்போ குற்றவாளியாக யார் மாறுவார், அந்த கடன் கொடுத்தவரே குற்றவாளியாக மாற வேண்டிய நிலை ஏற்படும். எனவே அவரை குற்றத்திற்குள் உள்ளாக்காமல் இருக்க மரணிக்கின்றவர் என்ன செய்ய வேண்டும், இன்ன நபருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டி இருக்கிறது என்பதை வசியத்தில் என்ன செய்யணும், சொல்ல வேண்டி இருக்கிறது. இங்கே வசியத்து வாஜிபாகுது. அதுபோல சில வசியத்தில் இருக்கின்ற இறைவனுடைய விஷயத்தில் கஃபாரா கொடுக்க வேண்டி இருக்கும், பரிகாரம் செய்ய, நோன்புக்கு பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கும். அதே போல சில தர்மங்கள் கட்டாயம் இவர், அதாவது சில கடமைகளை விட்டார் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டி இருந்திருக்கும். அவைகள் செய்யாமல் மரணிக்கக்கூடிய நிலையாக இருக்கும். நேர்ச்சையான தர்மங்கள் இருந்திருக்கும். அவைகளை கட்டாயம் அவர் என்ன செய்ய வேண்டும், வசியத்தாக சொல்ல வேண்டி இருக்கும். அதுபோல சிலர் அமானிதமாக சில பொருட்களை ஒப்படைத்திருப்பார்கள். அந்த அமானித பொருட்களை திருப்பி ஒப்படைக்க வேண்டிய என்ன செய்யும் இருக்கும். இன்ன நபருக்கு என்று அவர் எழுதாமல் இருந்திருப்பார். அவைகளை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், வசியத்து செய்ய வேண்டி இருக்கும். இது அல்லாமல் வசியத்துடைய ஏனைய எல்லா பகுதிகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சிறப்புக்குரிய வசியத்தாகவும், சமுதாயத்துக்கு நலன் பயக்கக்கூடிய ஒரு வசியத்தாகவும், விரும்பி செய்கின்ற ஒரு வசியத்தாகவும் மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது நம்ம வசியத்தை புரிந்து கொள்வதற்கான இலகுவான சில கட்டங்களை நான் சொல்லுகிறேன். எனவே இரண்டாவது கட்டம், இந்த வசியத் என்கின்ற பகுதியை இஸ்லாம் கடமையாகின்ற பகுதி ஒரு சுருக்கமான பகுதி தான். கடமையாகின்ற பகுதி இந்த மாதிரி நான் சொன்ன 3-4 விஷயங்கள் மாத்திரம்தான் வசியத்து கடமையாக மாறுகிறது. கடன்காரருக்கு அமானிதம் போன்ற விஷயங்கள், அதுபோன்று அதாவது இந்த மாதிரியான சில விஷயங்களை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. மற்ற எல்லா பகுதியும் நீங்கள் விரும்பி செய்கின்ற வசியத்து தான். நீங்கள் விரும்பி செய்கின்ற வசியத் பிரதானமாக கவனமாக இருக்க வேண்டும். வசியத்தை எதற்காக இந்த இஸ்லாமிய சமுதாயமும் ஏனைய சமுதாயமும் ஆரம்பத்தில் கடைபிடித்ததோ அதை இஸ்லாம் மூடிவிட்டது. எது, பிள்ளைகளுக்கும் நெருங்கிய உறவுகளுக்கும் சொத்து போய் சேருவதற்கு வசியத்து பண்ணுவது. அந்த வசியத்தை இஸ்லாம் என்ன செஞ்சது, மூடிட்டு. காரணம், சட்ட அடிப்படையிலேயே போய் சேர வேண்டும். அவர்களுக்கு மேலாக இன்னொரு பகுதியை கொடுப்பதை இஸ்லாம் என்ன செய்து விட்டது, தடை செய்து விட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதாவது தான தர்மமாக, சமூக சேவையாக, ஏழைகளுக்கு உதவியாக போகக்கூடிய வசியத்தை மட்டும் இஸ்லாம் திறந்து வைத்திருக்கிறது.
வாஜிபாகின்ற வசியத், கட்டாயம் வசியத்தாக வேண்டும் என்கின்ற பகுதி ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட சில பகுதி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, வசியத் என்கிற நேரத்தில் அப்படி என்றால் முழு சொத்துக்களையும் ஒருவர் வசியத்து செய்து தன் உறவுகளுக்கும் குழந்தைகளுக்கும் பாரமாகிவிடவும் கூடாது என்பதனால இஸ்லாம் மூன்றாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சட்டத்தை வரையறுக்கிறது. என்ன சட்டம் அப்படி என்று சொன்னால், வசியத் என்பது மூன்றில் ஒன்றுக்கு குறைவாக இருக்க வேண்டும் அல்லது மூன்றில் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களோட சொத்துக்கள்ல ஒன்றை வசியத்து செய்வதாக இருந்தால் மூன்றில் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்போ இந்த சப்ஜெக்டை நீங்க அந்த நான் ஆரம்பம் சொல்வதை விளங்காமல் புரிந்தீங்கன்னு சொன்னால் வசியத் என்பதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. வசியத்து மூன்றில் ஒன்று தானே இஸ்லாம் செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறது. ஏன்னா உலகத்தில் வசியத்து செய்யறேன், டோட்டல் சொத்தையும் பிள்ளைகளுக்கு வசியத்து செய்யறேன்றதா உலக மரபு. நம்ம ஆரம்பத்தை புரிந்து கொள்ளாது விட்டால், எதை வசியத் என்பது சொத்து கிடைக்கக்கூடியவர்களுக்கு இல்லை, அவர்களுக்கு தானாகவே சொத்து என்ன செஞ்சிடும், போய் சேர்ந்து விடும் என்பதை புரிந்து கொண்டால் தான் மூன்றில் ஒன்று தான் வசியத்து செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மூன்றில் ஒன்று வசியத் என்பது எதை குறிக்கிறது? சமூகத்துக்கு நன்கொடையாக, சேவைகளுக்காக, சொத்து சேராத உறவுகளுக்காக செய்யப்படுகின்ற வசியத் மூன்றில் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த இடம் நம்ம கொஞ்சம் விரிவாக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான இடங்களில் ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சட்டத்தை எப்போ சொல்றாங்க அப்படி என்று சொன்னால், சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் நோய்வாய்ப்பட்டு ஒரு மரணம் போன்ற ஒரு ஃபீலிங் அவர் உணர்றாரு. ஆனால் மரண தருவாயில் அல்ல, ஆனால் மரணத்திலோடு என்று பயப்படுறாரு. அந்த நேரத்தில் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்கிறேன், ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு மகள் தான் இருந்தாங்க, ஃபாத்திமா என்று ஒரே ஒரு மகள் அப்பொழுது இருந்தார்கள். அதுக்கு பின்னால் பல மகன்கள் உருவாகிவிட்டாங்க. அந்த நேரத்தில் ஃபாத்திமா என்று சொல்லி ஒரே ஒரு மகள் இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறாங்க, என்னை ஒரு மகள் தான் என்ன செய்கிறாங்க, வாரிசாகிறாங்க, அதனால் என் சொத்துக்களை நான் வந்து தர்மம் செஞ்சிடவா, வசியத்து செய்து விடவா, தர்மத்துக்கு வசியத்து செய்கிறது, இது பொது சொத்தாக போவதற்கு வசியத்து செய்து விடவா என்று கேட்குறாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, அந்த அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடாதுன்னாங்க. அப்போ அவர் மூன்றில் இரண்டை வசியத்து செய்து விடவா, அரைவாசிய வசியத்து செய்து விடவா, அப்படி வாரார். வந்த பின்னால மூன்றில் ஒன்றையாவது வசியத்து செய்யவான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸுலுஸ் வஸ்ஸுலுசு கஸீர், மூன்றில் ஒன்றா, மூன்றில் ஒன்று கூட அதிகம்தான் என்று சொன்னாங்க. மூன்றில் ஒன்று கூட உங்களோட சொத்துல உள்ளதை வசியத்தாக பொது நலத்துக்கு அல்லது வேற உறவுகளுக்கு, சொத்து கிடைக்காத உறவுகளுக்கு நீங்க செய்துவிட்டு போவதை அது கூட அதிகம்தான் என்று சொன்ன ஒரு ஆன்மீகம், இஸ்லாமிய ஆன்மீகம். எப்படின்னு சொன்னால் அது கூட அதிகம்தான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னக லிஅன் ததர ஆலதக் அக்னியா, உங்கள் பிள்ளைகளை, உங்களது குடும்பத்தை, வரதத்தக்க அக்னியா, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாரிசுகளை பணக்காரர்களாக விட்டு செல்வது மிகவும் சிறந்தது. அவர்களை ஆலத்தன் யதகஃபஃபூன அன்னாஸ், மக்கள்கிட்ட போய் கையேந்தி வறுமையில் உள்ளவர்களாக மாற்றி விட்டு செல்வதை விட அவர்கள் பணக்காரர்களாக, வசதியானவர்களாக அவர்களை நீ விட்டு செல்வது மிகவும் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது எப்போ சொல்றாங்க? ஒரு சமூக சேவைக்காக டோட்டல் சொத்தை நான் வசியத்து செய்யவான்னு கேட்ட நேரத்தில் சுருக்கி வந்துட்டு மூன்றில் ஒன்று கூட அதிகம், உங்கள் குழந்தைகளை நீங்கள் பிறரிடத்தில் கையேந்தாதவர்களாக விட்டு செல்லுங்கள் சொன்னாங்க. இத்தனைக்கு இருந்தது யாரு? ஃபாத்திமா, ஒரே ஒரு மகள் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு மகள்கிட்ட விஷயத்தை சொல்லித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கையேந்திர லெவலுக்கு ஆக்காதீங்க. அப்படின்னா என்ன? மகளையும் கையேந்தாத நிலையில் விட்டு செல்ல வேண்டும். மகனை மட்டுமல்ல, வெறும் மகனை மட்டுமல்ல, மகளையும் பிறரிடத்தில் கையேந்துகின்ற ஒரு நிலை, அம்போண்டு விட்டு செல்கின்ற நிலை, விவாகரத்தோ அல்லது ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் அவள் நிர்கதியான நிலையில் விட்டு செல்லக்கூடாது. அதைத்தான் நீங்கள் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தை சுருக்குகிறார்கள், மூன்றில் ஒன்றாக்குகிறார்கள். இதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் எல்லோருமே மூன்றில் ஒன்று கூட வசியத்து செய்வதை விரும்பவில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஸ்துலுசு கஸீர் என்றாங்க, மூன்றில் ஒன்று கூட அதிகம் தான் என்றாங்க. எனவே மூன்றில் ஒன்றை விட மக்கள் குறைத்து கொண்டால் நல்லது என்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதெல்லாம் ஐந்தில் ஒன்றை நீங்கள் வசியத்து செய்யுங்கள், ஐந்தில் ஒன்றை என்ன செய்யுங்க, வசியத்து செய்யுங்கள். என்ன காரணம் என்று அல்லாஹு தஆலா அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அதாவது கனிமத்தாக பெற்ற சொத்துக்களிலே வஅன்ன லில்லாஹி ஹுமுஸா, அல்லாஹ்வுக்கு ஐந்தில் ஒன்று போய் சேர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். கனிமத்தாக கிடைக்கக்கூடிய சொத்தில்
ஐந்தில் ஒன்று போய் சேர வேண்டும். அப்படின்னா இறை பாதையில் ஐந்தில் ஒன்று போய் சேர வேண்டும் என்று அல்லாஹு தாலா சொல்றான். இந்த ஐந்தில் ஒன்று தான் பொருத்தமானது என்று சொல்லி யார் சொல்றாங்க? அபூபக்கர், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபி தோழர்கள் சொல்றாங்க. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றில் ஒன்றை விட மக்கள் குறைத்து கொண்டால் நல்லம் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றில் ஒன்று அதிகம் என்றாங்க. இப்போ மூன்றில் ஒன்று அதிகம் என்றால் எது சிறந்தது அப்படி என்பதற்கு இந்த குர்ஆன் வசனத்தை முன்வைக்கிறார்கள். என்ன? கனிமத்தாக கிடைத்தவைகளில் ஐந்தில் ஒன்று அல்லாஹ்வுக்குரிய பாதையில் என்ன செய்யணும்? செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் மூன்றில் ஒன்று, நாலில் ஒன்று கூட இல்லை, ஐந்தில் ஒன்று அல்லாஹு தாலா இறை பாதையில் செலவழிக்கப்பட வேண்டிய வசியத் என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். எனவே வசியத்து செய்கின்ற பொழுது சில பொழுதுகளில் ஷைத்தானங்களை தூண்டுவான். பேரெடுப்பதற்காக அல்லது ஒரு வரலாறாகுவதற்காக போன்ற காரணங்களெல்லாம் சொத்தை என்ன செய்வார்? ஒருத்தர் வந்து வசியத்து பண்ணிட்டு போவார். சில நேரத்தில் இஹ்லாஸாக வசியத்து பண்ணுவார். குடும்பம் என்ன செஞ்சிடும்? பாதிச்சு. ஊர் பாராட்டும், குடும்பம் ஏசிக்கின்றிருக்கும். அவர் பேர் எடுக்கிறதுக்கு ஊர் ஃபுல்லாக செலவழிச்சிட்டு போயிட்டாரு, நாங்கள் இங்கே பாடுபட்டு இருக்கிறோம் என்ன பிள்ளைகள் ஏசும். இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது என்று சொல்லி மூன்றில் ஒன்றை விட குறைத்து கொண்டால் நல்லது என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஒரே ஒருவர் மாத்திரம் என்ன செய்யலாம்? முழு சொத்தையும் வசியத்து பண்ணலாம். யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் என்ன காரணம் சொல்றாங்க? வாரிதாக கூடியவர்கள், சொத்தை பெறக்கூடியவர்கள் பிறரிடத்திலே கேட்காத வண்ணம் நீங்க ஆக்கணும் என்றாங்க. இந்த மாதிரி வாரிசுகள் யாருமே இல்லை என்றால், வாரிசுகள் யாருமே இல்லை என்றால் மாத்திரம் முழு சொத்தை என்ன செய்யலாம்? வசியத்து பண்ணலாம். மற்றபடி வசியத் என்பது மூன்றில் ஒன்றுக்கு குறைவாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி சொல்வதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதியை பார்க்கிற நேரத்தில் இஸ்லாம் வசியத் என்கின்ற விஷயத்தில் எப்படிப்பட்ட ஒரு பார்வையை செலுத்தி இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு வரையறையை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சொல்லி இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதே போன்று நான்காவது ஒரு விஷயம், இந்த வசியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்துடைய நலவுக்காக இஸ்லாம் இந்த வசியத்தை வைத்திருந்தாலும் கூட இந்த வசியத் என்பதை இஸ்லாம் இலகுபடுத்தி என்ன செய்திருக்கிறது? வைத்திருக்கிறது. வசியத்து, இன்ன நபர் வசியத்து செய்திருக்கிறார் அப்படி என்பதை எப்படி புரிந்து கொள்வது? அப்படி என்று சொன்னால் சாட்சியோடு, அதாவது இன்ன நபருடைய கையெழுத்து தான் என்று நிரூபிக்கின்ற அமைப்பில் ஆதாரபூர்வமான ஒரு உயில் கிடைக்குமாக இருந்தால் அதன் மூலமும் வசியத்தை என்ன செய்யலாம்? நிறைவேற்றலாம். ஒருவர் சாட்சியாக நிற்பாராக இருந்தால் அதன் மூலமும் என்ன செய்யலாம்? வசியத்தை நிறைவேற்றலாம் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது? சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசியத் ஒருவர் பிரயாணத்தில் இருந்திருந்தால் காஃபிர்களுடைய சாட்சியையும் வசியத்துக்கு என்ன செய்யலாம்? இஸ்லாம் எடுக்கலாம் என்று சொல்லி இருப்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறாரு, வசியத்துக்கு சாட்சியாக்குவதற்கு யாரும் இல்லை, ஒரு காவிர் தான் இருக்கிறார் என்கின்ற நிலை இருந்தாலும் இறை நிராகரிப்பாளர்களுடைய சாட்சியத்தை கூட வசியத்தில் என்ன செய்யலாம்? ஏற்கலாம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசியத் என்கின்ற பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை நான் இப்பொழுது சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி செல்கிறேன். இவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த நிமிடத்தில் மரணம் வரும் என்பது தெரியாது. வசியத்துடைய முக்கியத்துவம் மிகப்பெரியது. இவைகளை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எங்களுடைய விஷயத்தில் சமுதாயத்திலே சில நலவுகளை செய்து இறை கூலியை பெற்ற நிலையிலும், அதே போல சொத்து பெற வேண்டிய பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்து நரகம் பெறாத நிலையிலும் மரணிக்கக்கூடிய வாழ்க்கை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வான். அப்படிப்பட்ட நிலையை எம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தருள் பாலிப்பானா. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இப்பொழுது இந்த வசியத் என்கின்ற பகுதியை எப்படி நாம் நிறைவேற்றுவது, அதனுடைய சட்டம் என்ன என்பதை ஓரளவு நாம் என்ன செய்தோம்? புரிந்து கொண்டோம். ஆனால் இது தொடர்புடைய ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது அம்சம், வசியத் எவ்வளவு முக்கியமானது. வசியத் எவ்வளவு முக்கியமானது, அந்த வசியத் என்கின்ற அம்சத்தை இஸ்லாம் எப்படி சொல்கிறது? இந்த வசியத் என்பது வாஜிபான சில வசியத்துக்கள் இருக்கின்றன அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வாஜிபான வசியத்துக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற நேரத்தில் எந்த ஒரு முஸ்லிமாவது வசியத்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அவனது கையிலே இருந்து, மாமின் முஸ்லிமின் லஹு ஷைஉன் யூசி பிஹி, வசியத்து செய்ய வேண்டிய ஒரு அம்சம் அவனது கையிலே இருந்து 2 இரவுகள் அந்த வசியத்து இல்லாமல் அவன் தங்க மாட்டான். இல்லா வசியத்துஹு மக்தூபத்துன் இந்தஹ் யபீது லைலைத்தைனி இல்லா வசியத்துஹு மக்தூபத்துன் இந்தஹ். எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி,
2 இரவுகள் அவனுக்கு வசியத்து செய்ய வேண்டிய ஒன்று இருந்தால் 2 இரவுகள் தாண்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது இரவு தூங்குறாரு, 2வது இரவு அவரால் அப்படி தூங்கக்கூடாது. அப்படின்னா ஒரே ஒரு இரவு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிக்கிறாங்க. ஒரே ஒரு இரவை மட்டும் அனுமதித்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் வாழுகிற நேரத்தில் 2 நாள் இந்த விஷயத்தை பிற்போடக்கூடாது, 2 நாட்கள் பிற்போடக்கூடாது. ஒரு நாளைக்குள் அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடணும், அவர் முடித்து விட வேண்டும். கடன் கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது, அவர் எழுதி வைத்திருந்தால் இந்த புத்தகத்தில் இதெல்லாம் என்ன செய்த ஆதாரப்பூர்வமாக யார் யாருக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று எழுதிக்க, இதில் உள்ள விஷயங்கள் அல்லாமல் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லிடலாம். அப்படி இல்லாமல் இருந்தால் இன்னென்ன நபருக்கு இது போக வேண்டும் என்று ஒரு கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், எழுதியிருக்க வேண்டும். அமானிதமான பொருட்கள் இருந்தால் எழுதியிருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற நிலையில் தான் ஒரு மூமினுடைய 2 இரவுகள் கழிய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இந்த செய்தியை கேட்ட நாளிலிருந்து நான் என்றைக்கும் வசியத் இல்லாமல் உறங்கியதில்லை. அப்படின்னா என்ன, வசியத் எழுதி அதை என் தலையணை கீழே என்ன செஞ்சிருப்பேன், தூங்குற இடத்துல நான் வைத்திருப்பேன், அது இல்லாமல் நான் உறங்கியதில்லை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த வசியத்தை எழுதுறது என்றது ஒரு பெரிய சிக்கலா இன்றைக்கு இல்லவே இல்லை. எல்லாருடைய கையிலும் என்ன மொபைல் ஃபோன் இருக்குது, அதுவும் இன்றைக்கு கிளவுட் எல்லாமே என்ன, அதாவது எனி டைம் எந்த இடத்திலிருந்தும் இயக்கக்கூடிய அமைப்பிலான வசதிகள் எல்லார கையிலையும் வந்திருக்கு. ஒரு சில மக்களால் தான் அதை புரிந்து கொள்ள முடியாதே தவிர பெரும்பாலும் இது விஷயத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, எல்லாரும் பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அதை எழுதிக்கிறதுக்கு நமக்குள்ள சோம்பல் இருக்குதே, அதை பதிய வைத்துக் கொள்வதற்கு, அதை ஆதாரப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு, இது எனது வசியத் என்று சொல்லி வைத்துக் கொள்வதற்குள்ள சோம்பல் மிக அதிகம் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். மரண நேரத்தில் தான் ஒரு மனிதன் அதாவது நோய்வாய்ப்படுகிற நேரத்தில் தான் அதை சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அப்படி கவனமற்றிருக்க கூடாது. காரணம், மரணம் என்பது எவருக்கும் எந்த நேரத்திலும் என்ன செய்து விடலாம், வந்து விடலாம் என்கின்ற சூழல் இருந்தால் கட்டாயம் முதலாவது நாம் சிந்திக்க வேண்டிய பகுதி இதுதான். இல்லை என்று சொன்னால், ஒருவர் மரணித்து விட்டார்னு வைங்க, மரணித்து விட்டார் என்கின்ற நிலையில் அவருக்கு யார் யாருக்கு என்னென்ன போய் சேர வேண்டும் என்பது இல்லை என்றால், அவர் எவ்வளவு பெரிய நல்ல ஒரு மனிதராக இருந்தாலும் மறுமையில் சொர்க்கத்தை விட்டு என்ன செய்வார், அவர் தடுக்கப்படுவார் என்பதை நம்ம பார்க்கிறோம். மறுமையில் சொர்க்கத்தை விட்டு அவர் தடுக்கப்படுவார் என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த வசியத் இல்லாமல் இருப்பது என்பது ஒரு பெரிய பாவம், ஒரு பெரிய பாவம் என்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய அறிஞர்கள் சிலர் வசியத்தில் மோசடி செய்வது மிக பெரும் பாவம் என்று என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அல் இத்ராரு பில் வசிய, வசியத்தில் மோசடி செய்வது என்றால் வசியத்தை எழுதுகிற நோக்கமே அநியாயம். சிலருக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், இது இவனுக்கு சேரவே கூடாது, அந்த மாதிரி ஒரு வசியத்தை என்ன செஞ்சிடணும், எழுதிட்டு போகணும் என்ற ஒரு வசியத்தை எழுதினால் இது மிகப்பெரிய பாவம் என்று என்ன சொல்வதை பார்க்கிறோம். அதே போன்ற ஒரு விஷயம்தான் வசியத்தை நீங்கள் எழுதாமல் செல்வது. எழுதாமல் சென்று எங்கெங்கெல்லாம் ஹுக்கூக் உரிமைகள் போய் சேர வேண்டி இருக்கிறது அவர்களுக்கு அது சேராமல் இருந்தால் அத்தனை குற்றமும் உங்கள் மீது, அவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் சொர்க்க வாசலில் தடுக்கப்படுவார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே யார் யாருக்கு என்னென்ன சொல்ல வேண்டி இருக்கிறது, மரணம் வந்தால் அது போய் சேர வேண்டி இருக்கிறது என்பது இருக்கிறதோ அவைகளை பதிந்து எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுடைய கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒருவருடைய சொத்தை பிரிக்கிற நேரத்தில் முதலாவது செய்ய வேண்டியது அவரது கடன் கொடுக்கப்பட வேண்டும், 2வது வசியத் அது நிறைவேற்றப்பட வேண்டும், 3வது தான் சொத்துக்கள் என்ன செய்ய வேண்டும், பிரிக்கப்பட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த அமைப்பில் இஸ்லாம் இதை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. அதே நேரம் இந்த வசியத்துடைய பகுதியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னது, வசியத் ஒரு காலமும் சொத்து பெறுகின்றவர்களுக்கு அநியாயமாக மாறிவிடக்கூடாது. நீங்கள் செய்கிற வசியத் 3/2 அல்லது முழு சொத்து அல்லது இன்ன நபர்களுக்கு என்று வசியத்து பண்ணிவிட்டு போனால் அது பெரும்பாவம். சிலர் இருக்கிறார்கள், டோட்டல் சொத்தையும் பெண் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து விடுவார்கள். டோட்டல் சொத்தையும் பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்து விடுவார்கள், எழுதி வைத்து விடுவார்கள். அதுக்கு காரணம் என்ன என்று சொல்கின்ற நேரத்தில் சூழல் அப்படி இருக்கிறது, வேறு வழி இல்லை என்ற சில காரணங்களை சொல்லி அப்படி எழுதி வைத்து விடுவதை பார்க்கிறோம். இப்படி எழுதிவிட்டு போகின்றவர்கள் மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டு மரணிக்கிறார்கள். மிகப்பெரிய பாவம் செய்துவிட்டு மரணிக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அவர் வாழுகின்ற நேரத்தில் முழு சொத்தை அப்படி எழுதினாலும் சரி, அவர் மரணிக்கின்ற நேரத்தில் இப்படி எழுதினாலும் சரி, அவர்கள் அல் இத்ராரு பில் வசியா, வசியத்து விஷயத்தில் மிகப்பெரிய அநியாயம் செய்துவிட்டு என்ன செய்கிறார்கள், மரணிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே சொத்து விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வசியத்தில் முழு சொத்தையும், சொத்து பெறக்கூடியவர்கள் முழு சொத்தையும் எழுதுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது.
அவரவர்களுக்கு போக வேண்டியது போகாது என்ற பயத்தால் எழுதலாம். உதாரணமாக மகளுக்கு 1/3 போக வேண்டி இருக்கிறது, அல்லது அரைவாசி போக வேண்டி இருக்கிறது, இது போய் சேராது என்ற பயம் இருந்தால் இஸ்லாமிய அடிப்படையில் அவளுக்கு 3/1 போக வேண்டி இருக்கிறது, அந்த 3/1 கட்டாயம் கொடுத்து விடுங்க, இப்படி எழுதலாம். இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்து விடுங்கன்னு தான் என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. அவரவர்களுக்கு போய் சேர வேண்டியதை கட்டாயம் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று என்ன செய்யலாம், வசியத்தாக எழுதலாம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், மரணித்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா 4 ஏக்கர் இருக்கும், 4 மகள் இருப்பாங்க, 4 ஏக்கர் 4 மகளுக்கு எழுதிட்டு மௌத்தாகிடுவாங்க. ஆண் பிள்ளைகள் அதை ஏற்று அங்கீகரித்து போற லெவலில் இருப்பாங்க. இது இஸ்லாமிய சமுதாயத்துடைய வழக்கு கிடையாது, அந்த மரபு கிடையாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் ஐ யஹ்பிஸ கூதஹு மையம்லிக், அதாவது அம்மையம்லிக், யாருக்கு சொத்து போய் சேர வேண்டுமோ, யாருக்கு போய் உணவு சேர வேண்டுமோ, இவர் கடமையாக இருக்கிறாரோ, இவரது பரிபாலனத்துக்கு கீழ் இவர் கடமையாக இருக்கிறாரோ, அவர்களுக்கு போய் சேராமல் தடுப்பது அவர் பாவி என்பதற்கு போதுமானது. மகனுக்கு போய் சேர வேண்டியிருக்கும், மகளுக்கு போய் சேர வேண்டியிருக்கும், தாய்க்கு போய் சேர வேண்டியிருக்கும், அதை போய் சேர விடாமல் அவர் அந்த உணவையோ செலவையோ தடுத்தார் என்று சொன்னால் அவர் பாவி என்பதற்கு இந்த ஒன்றே போதுமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்த ஒரு தீனார், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ மிஸ்கீன் அலா மிஸ்கீனின், ஒரு மிஸ்கீனுக்கு செலவழித்த ஒரு தீனார், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ அஹ்லிக், உன்னோட குடும்பத்துக்கு செலவழித்த ஒரு தீனார், அலமுஹா அஜ்ரன், இந்த 3 தீனாரிலும் மிக சிறந்த கூலியை உனக்கு தரக்கூடிய தீனார் எது தெரியுமா, அல்லது அன்ஃபக்தஹு ஃபீ அஹ்லிக், உன் குடும்பத்துக்காக நீ செலவழித்த தீனார் தான் நீ செய்த தர்மங்களிலே, நீ செய்த நன்மைகளிலேயே மிகப்பெரிய நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு தீனார், ஏழைக்கு ஒரு தீனார், குடும்பத்துக்கு ஒரு தீனார், இந்த 3 தீனாரிலும் உன் குடும்பத்துக்கு நீ செலவழித்த ஒரு தீனார் தான் மிகவும் சிறந்த கூலியை தரக்கூடிய தீனார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற நேரத்தில் முதலாக நீங்கள் ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு இருந்தால், வசதி இருந்தால், இப்தா பினஃப்ஸிக் ஃபதஸத்தக் அலைஹா, உங்களுக்கு நீங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் சொல்லலாம். முதலாவது உன்னையே கவனிச்சுக்க, முதலாவது உன்னை கவனித்துக்கொள். சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சொத்து பிரிக்கிறது மகன் பிள்ளைகளுக்கெல்லாம் சரியா பிரிப்பாங்க. ஆனால் எப்படி பிரிப்பாங்க தெரியுமா, தனக்கு ஒன்றும் இல்லை, ஜீரோ. இவர் 40 வருஷம் சம்பாதிச்சது, எல்லா சொத்தும் இருக்குது, மௌத்துக்கு முன்னாலேயே இஸ்லாமிய அடிப்படையில் சொத்தை பிரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் பிள்ளை, இவர் மௌத்தாகினால் எப்படியெல்லாம் சொத்து போய் சேரணும் அந்த மாதிரி பிரிச்சிருவார். இவர் ஜீரோ. திடீர்னு ஒரு பிள்ளை பிஸ்னஸ் செஞ்சு என்ன செஞ்சிருவான், நஷ்டத்தில் விழுந்துருவான், பிஸ்னஸ் செஞ்சு நஷ்டத்தில் விழுந்துருவான். அவன் என்ன செய்வான்டா, வாப்பா அவனோட தான் இருந்துட்டு இருப்பாரு, இந்த சொத்தை இந்த வீட்டை விற்க வேண்டிய நிலை ஏற்படும். வாப்பா விற்க வேணாண்டுவார், மகன் நான் வித்து தான் வேண்டிய சொத்தை வேண்டுவான். இப்போ பிரச்சனை தன்னைத்தானே கஷ்டத்துக்குள்ளே போட்டுக்கொண்டவர் யாரு, இவர் தான். கடைசியில் வீதிக்கு வர வேண்டிய நிலைமைக்கு உட்படுகின்றவர் யார், அவர் தான். காரணம் என்ன, இவர் செஞ்ச வசியத். மகனுக்கு இப்படி ஒரு காலமாற்றம் ஏற்படும், நிலைமை மாற்றம் ஒன்று ஏற்படும், அதன் மூலம் நான் பாதிப்படைவேன் என்று அவர் எதிர்பார்த்திக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அவர் சரியாக செஞ்சிருந்தார் என்று சொன்னால் அவருக்கு பிரச்சனை இருந்திருக்காது. கடைசியில் எத்தனையோ பெற்றோர்கள் வீதியில் நிற்பதற்கு இந்த மாதிரியான நிலை காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்தா பினஃப்ஸிக், உங்களை கொண்டு ஆரம்பியுங்கள். இன்னொரு செய்தியில் வப்தா பிமன் தஊல், உங்களுக்கு கீழே யார் பராமரிப்பில் பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு ஆரம்பியுங்கள். ஆனால் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை கொண்டு ஆரம்பியுங்கள், பின்னர் உங்கள் குடும்பத்துக்கு செலவழியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இவைகளை மனதிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக, வசியத்து நன்மையான விஷயத்தில் ஒருவருக்கு செய்ய கிடைக்கவில்லை. திடீர்னு வசியத்து செய்வது, சிறப்பான விஷயங்களில் செய்வது மிகவும் சிறந்தது. ஆனால் ஒருவர் வசியத்து செய்ய நினைத்திருப்பார் என்று மகன் யூகிக்கிறார். நிச்சயமாக வசியத்து செய்கிற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருந்தா அவர் வசியத்து செஞ்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு அதுக்குள்ள மரணம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கும். அப்படி என்று நினைத்தால் அவர்களது பேரிலும் அந்த வசியத்தை நிறைவேற்றலாம். ஆனால் உடன்பட்டால், வாரிசுகள் உடன்பட்டால். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, எனது தாய் உஃப்துதிலத், திடீர்னு மரணிச்சு விட்டாங்க. அவர்களுக்கு வசியத்து செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா அவர்கள் வசியத்து செய்திருப்பார்கள். அவர்களுக்காக நான் தர்மம் செய்தால் அவர்களுக்கு அது கூலியாக கிடைக்குமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அவர்களுக்கு அது கூலியாக என்ன செய்யும், கிடைக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு,
நல்ல பழம் கொளிக்கும் அந்த தோட்டம் இருக்கிறது அல்லாஹ்வின் தூதரே, இது அவர்களுக்காக நான் செய்கின்ற தர்மம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள் என்று சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். ஒரு பெரிய பழத்தோட்டத்தை அவங்களுடைய பேர்ல என்ன செய்றாங்க, தர்மம் செய்து விடுகிறார்கள். எப்படி சொல்றாங்க, வலம் தூசி, அவங்க வசியத்தை செய்யல, திடீர்னு மரணம் வந்து விட்டது, அதாவது ஒரு நோய்க்கு எல்லாம் மரணம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் வசியத்தை செய்திருப்பார்கள் என்ற நிலையில் நான் தர்மம் செய்யவா என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அதற்கு மிக முக்கியமாக என்ன தேவை, தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள நல்ல தொடர்பு, அவரது நல்ல எண்ணம் பற்றிய இவருக்குரிய அறிவு, இதெல்லாம் மிக முக்கியம். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நான் இப்பொழுது தொட்டு காட்டிய இந்த விஷயங்கள் வசியத்தோடு போதுமான ஒரு விளக்கத்தை தர போதுமானது. ஓரளவு இவைகளை புரிந்து எமது வாழ்க்கையில் எதெல்லாம் கடமையாக நாம் வசியத் செய்திருக்க வேண்டுமோ அவைகளை எழுதி பழகுவதும், எப்படி எம் பிள்ளைகளுக்கும் எம்மைக்கு கீழே உள்ளவர்களுக்கும் அநியாயம் செய்யாத நிலையில் எமது சொத்துக்களை அமைத்துக் கொள்வது என்ற சிந்தனை உருவாக்குவதற்கும் போதுமானது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்த மக்களில் உள்ளவர்களாக அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக.